வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வாழைப்பூ குருமா தான் வைக்க போகிறோம். பாருங்கள், வாழைப்பூ முதல்ல பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம்னா வாழைப்பூ குருமா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவும் பொரியல் அது இதுன்னு செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப பொடி பொடியாக அறிய வேண்டியதில்லை, ஓரளவுக்கு பொடியாக அரைச்சிக்கோங்க போதும். சரிங்களா? சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி பூரிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வெஜ் குருமா வைக்கிற மாதிரி இதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய சுவை தெரியும். கொஞ்சம் தேங்காய், முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறனால, கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டிருக்கோம். சரிங்களா? அவ்வளோதாங்க அதில் அரைக்கிறது. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், பழுத்த மிளகாயாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். அது தட்டி எடுத்து தான் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூ நம்ம மோர் கொஞ்சம் ஊற்றி அதில் கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ தான் அந்த துவர்ப்பெல்லாம் போகும், கலர் மாறாமையும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பாத்திரத்தில். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் தேவையான அளவுக்கு, நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? கொஞ்சம் கரம் மசாலா, சீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாம். வாழைப்பூ கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். அதனால் ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். அதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கும் சேரும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்து ஊற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜார் கழுவி மட்டும் ஊற்றுனேன், பார்த்துக்குங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி மாரி இந்த மாரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாரி வச்சு பாருங்கள். சரிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. நான் சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றாம தான் சுடுவேன், அதனால தான் உங்களுக்கு வெள்ளையாக தெரியுது. சரிங்களா?
இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக செய்யுங்க. சரிங்களா? சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா?